Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ல क्वेश्चन நம்பர் 15 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க क्वेश्चन நம்பர்ஸ்லாம் போட சொல்லி. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோக்குள்ள கண்டிப்பா பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுக்கான மார்ஜின் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 10 வைப்போம், ரைட்டில் 75 வச்சு செட் பண்ணுவோம். ஓகே, ஹெட்டிங் பாருங்கள் எஸ்டிடி டாட் அப்படின்னு இருக்கு. இதில் எஸ்டிடி டாட் அப்படிங்கிறது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்துட்டு ப்ரீஃபாக அடிக்கணும். ப்ரீஃபாக அடிக்கிறப்போ டாட் வைக்கக்கூடாது. இது எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ எஸ்டிடி அப்படிங்கிறது என்ன மீனிங்? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஃபுல்லாக அடிக்கணும். SHOWG இங்கேயும் டாட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அடிக்கணும். ஷோயிங் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். SHOWING அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். தி NO டாட், NOன்னா என்ன? நம்பர், சரிங்களா? நம்பர் NUMBER அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். டாட் வைக்காதீங்க. ஆஃப் பர்சன்ஸ் பை வேரியஸ் கிளாஸஸ் இன் இந்தியன் RLYS அப்படின்னா என்ன மீனிங்? ரயில்வே அப்படிங்கிறது மீனிங், சரிங்களா? ரயில்வேஸ் அப்படிங்கிறது நம்ம அடிக்கணும். அப்போ டாட் வைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ப்ரீஃப் பண்ணி அடிக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம எப்போவுமே டாட் வந்துட்டு வைக்கக்கூடாது, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துலாம். ஹெட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு 2 ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்லேருந்து பர்சன்ஸ் வரைக்கும் ஒரு ஹெட்டிங், கீழே பையிலேருந்து ரயில்வேஸ் வரைக்கும் செகண்ட் ஹெட்டிங். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் கவுண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதோட கவுண்டிங்கை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுப்போம், சரிங்களா? ஏன்னா லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. அதுக்கு இடையில எவ்வளோ அடிக்க முடியும்? 65 எழுத்துக்கள் நம்ம அடிக்க முடியும். அதனால் நம்ம 65 ஃபார்மேட் பிரகாரம் எப்போவுமே எடுப்போம். இந்த கால்குலேஷன் எப்போவுமே மறந்துடாதீங்க, இதுதான் பேசிக், ஓகேங்களா? 65. அதோட கவுண்டிங் என்ன? ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த பர்சன்ஸ் வரைக்கும் கவுண்டிங் எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது, ஸ்பேஸோட சேர்த்து. இடையில ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸோட சேர்த்து எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது? நம்மளுக்கு 49 இருக்குது. இப்போ இது 2 மைனஸ் பண்ணால் 16. இதை 2ஆல் டிவைட் பண்ணணும், சரிங்களா? 2ஆல் டிவைட் பண்ணால் 8 வரும். கடைசியாக 10ஆல் ஆட் பண்ணணும், சரிங்களா? 18. அப்போ 65 அதோட கவுண்டிங் எடுக்கிறோம், மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், இதுதான் ஃபார்மேட் நம்மளுக்கு, சரிங்களா? இப்போ 18 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. 18வது டிகிரியில் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடிக்கிறோம் 18வது டிகிரியில். இது எல்லாமே நம்ம ப்ரீஃபாக அடிப்போம், டாட் வைக்க மாட்டோம், சரிங்களா? இது மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து பை வேரியஸ் கிளாஸஸ் இன் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும். ஸோ இதுக்கும் நம்ம மேலே எப்படி ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்தோம், அதே சேம் மெத்தட் தான் செகண்ட் ஹெட்டிங்கும் யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ 65 அதோட கவுண்டிங் 37, சரிங்களா? 37 டிஜிட் இருக்குது வித் ஸ்பேஸோட. மைனஸ் பண்ணுறோம் 28, 2ஆல் டிவைட் பண்ணால் 14, கடைசியாக 10ஆல் ஆட் பண்ணுறோம் 24, சரிங்களா? இப்போ 24வது டிகிரியில் பை வேரியஸ் கிளாஸஸ் இன் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம், ஓகேங்களா? ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்தாச்சு. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலம்ல இருந்து தான் நம்ம கால்குலேஷன் போடுவோம். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? லாஸ்ட் காலம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த இயர்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான கால்குலேஷன் இங்கே மாறும், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபிகர்ஸ் இன் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது தனியாக கால்குலேஷன் போடுவோம். இதெல்லாமே நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். இப்போது இந்த லாஸ்ட் காலம்ல இருந்து நம்ம கால்குலேஷனுக்கு கவுண்டிங் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஹெட்டிங் எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்குது. இதோட எழுத்துக்கள் நம்மளுக்கு 8, கவுண்டிங் பண்ணால் 8 டிஜிட்டில் இருக்குது, ஓகேங்களா? உள்ள வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த காலமோட வேல்யூஸ், இந்த ஹோல் வேல்யூஸ் மொத்த வேல்யூஸ்லேயுமே எது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? எதோட கவுண்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அப்போ உள்ளே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த காலம்லேயே நம்ம ஹெட்டிங் பெருசா இல்லை வேல்யூ பெருசா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்மளுக்கு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூவும் 8 தான் பெருசு, சரிங்களா? வேல்யூஸ்லேயுமே நம்மளுக்கு 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, சரிங்களா? ஓகே, அப்போ காலம்ல நம்மளுக்கு பொதுவாக தான் இருக்குது. ஹெட்டிங்கும் 8, உள்ளே இருக்க வேல்யூவும் 8 காமனாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ எப்படி எடுத்துப்போம்? 8 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம், ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே, இதுக்கான கால்குலேஷன் ரைட் சைட் மார்ஜின் என்ன? 75. அதை அப்படியே எடுத்துக்கோங்க, 75, ஓகேங்களா? இப்போ இந்த காலமில் ஹெட்டிங்கும் வேல்யூவும் ஈவனாக தான் இருக்குது, எல்லாமே 8 டிஜிட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஈவனாக இருக்குது. ஓகே, அப்போ அது 8 எடுக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா
+2 அப்படிங்கிறது இங்கே ஆட் பண்ணுவோம். எதனால் இந்த இடத்துல +2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிச்சிட்டோம். ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கோடு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்துட்டு ஸ்கேல் பென்சில் வச்சு தான் போடுவோம். சரிங்களா? அப்படி போடுறப்போ இந்த கோடுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்கும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டாக வரணும். சரிங்களா? ஸோ அது கால்குலேஷன்லேயே நம்ம கரெக்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். சரிங்களா? நம்ம கோடு போடுறப்போ இல்லைன்னா என்ன ஆகும், சம்டைம்ஸ் இப்போ இந்த நம்பர் இருக்க 2 இருக்குன்னா இந்த 2 ஒட்டி கோடு வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் அடுத்த டிஜிட் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை ஒட்டி கோடு வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வரக்கூடாது. கோடுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்காக நம்ம கால்குலேஷன் இப்படி போடுறோம். சரிங்களா? அப்போ +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த காலமில் 8 அப்படிங்கிறப்போ +2 ஆட் பண்ணால் 10 மைனஸ் பண்ணுங்க. 75ல் 10 போச்சுன்னா 65. அதை அப்படியே கொண்டு வந்துருங்க. 65 அடுத்த லைன் கொண்டு வந்தாச்சு. ஓகே, இதில் மெயில் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்குது. ஸோ அது 4 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். வேல்யூஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு, டோட்டலாக எது பெருசு? ஸோ 7 தான் பெருசு. நம்மளுக்கு 7 டிஜிட்டில் எது இருக்கோ அதுதான் பெருசு. ஹெட்டிங் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம இந்த 7 அப்படிங்கிறது தான் எடுக்கணும். சரிங்களா? காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க, காலம்லேயே எந்த வேல்யூ கவுண்டிங் பெருசோ அந்த கவுண்டிங் தான் நம்ம வந்துட்டு எடுப்போம். அந்த வேல்யூ தான் எடுப்போம். சரிங்களா? அது ஹெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளே இருக்க வேல்யூவாக இருந்தாலும் சரி, எது பெருசோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த காலமில் 7 அப்படிங்கிற 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதுதான் பெருசு. அப்போ 7 அப்படிங்கிறப்போ அது கூட +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே இங்கே வர வேல்யூ ஃபுல்லாகவே +2 ஆட் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. 7ங்கிறப்போ +2 ஆட் பண்ணால் 9 வரும். மைனஸ் பண்ணால் 56. 56 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது 5 டிஜிட், கிளாஸ் அப்படிங்கிறது 5 டிஜிட். உள்ள இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் தான் பெருசு. சரிங்களா? அது கம்மியாகவும் இருக்குது, 4 டிஜிட்டும் இருக்குது. ஆனால் வேல்யூஸில் எது பெருசு, 5 டிஜிட்டில் இருக்கிறதா நம்மளுக்கு பெருசு. சரிங்களா? இந்த வேல்யூ இங்கே போகும், இந்த வேல்யூ இங்கே வரும். ஸோ அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உள்ள இருக்க வேல்யூஸில் எது பெருசு, 5 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங்கும் 5 டிஜிட் தான் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸும் 5 டிஜிட் தான் இருக்குது, ஈவனாக இருக்குது. அப்போ நம்ம 5 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துப்போம். ஸோ 5 + 2 7 மைனஸ் பண்ணால் 49. 49 கொண்டு வந்துடுங்க. மைனஸ் இந்த காலம் பார்க்கணும். இந்த காலமில் பாருங்கள், ஏர் கண்டிஷனடு அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே வார்த்தை, ஆனால் அது என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க, ஏர் அப்படிங்கிறதும் கண்டிஷன்டு அதாவது CONDI அடுத்த லைனில் TIONED அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு அது ஃபுல்லாக அடித்தோம், ஏர் கண்டிஷனுங்கிறத ஃபுல்லாக அடித்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் காலம் வரைக்கும் வந்துடும். சரிங்களா? அதனால் அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஏர் கண்டிஷன்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக ஹைஃபன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைஃபன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இதோட கண்டினியூஸ் அதாவது இந்த வார்த்தை வந்து பிரித்து அடுத்த லைனில் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ அதோட கண்டினியூஸ் கீழே இருக்குது. சரிங்களா? அதோட கண்டினியூஸ் வார்த்தை எழுத்துக்கள் வந்து கீழே இருக்குது அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக இங்கே ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்பீட் அடிக்கிறப்ப தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போது இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா? இங்கே ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏருக்கும் கண்டிஷனுக்கும் இடையில ஹைஃபன். இதுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ்லாம் கன்சிடர் பண்ணல. சரிங்களா? ஸோ அப்போ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 10. இதில் 3 ஹைஃபனோட சேர்த்து 4 5 6 7 8 9 இங்கே ஒரு ஹைஃபன் இருக்குது 10. சரிங்களா? கீழே அடுத்த லைன் பாருங்கள், TIONED இதோட கவுண்டிங் என்ன, 6 டிஜிட்டில் இருக்குது. கிளாஸ் வந்து 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு, 10 தான் நம்மளுக்கு பெருசு. இந்த ஏர் கண்டிஷன் CONDI வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுதான் பெருசு நம்மளுக்கு. சரிங்களா? 10ங்கிறப்போ என்ன பண்ணுவோம், +2 ஆட் பண்ணுவோமா, 12 மைனஸ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 37 வரும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது லைனோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த லைனோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஹெட்டிங்ஸும் சரி, உள்ளே இருக்க வேல்யூஸும் சரி, எந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 65 67, 56னா 57, 49 கூட +2 ஆட் பண்ணால் 51,
37 கூட ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 39. லைன் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அடிக்கிறதுக்கு சரிங்களா, எங்கே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டிகிரியில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும், கிடைச்ச வேல்யூ கூட ப்ளஸ் 2 ஆட் பண்ணணும். அப்போது கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல நம்ம வந்துட்டு ப்ளஸ் 2வை ஆட் பண்ணுவோம். இதை நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. இங்கே ஒரு இடத்துல ப்ளஸ் 2 ஆட் பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் 2 ஆட் பண்ணி நம்ம டிகிரி வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கால்குலேஷன் போடுறனே இந்த வேல்யூ கிடைக்குது இல்லையா, அதாவது லைனோட வேல்யூ கிடைக்குது இல்லையா, இதுலேயே வந்துட்டு டைப் பண்ணிடுறாங்க. அப்படி டைப் பண்ணுறப்போ என்ன ஆகும், எல்லாமே மாறி மாறி வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும். ஸோ மறந்துடாதீங்க சரிங்களா. இது வந்துட்டு மிஸ்டேக்காக பண்ணுறாங்க, இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ கொஞ்சம் கவனமாக நம்ம கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமாங்கிறத ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்போ நம்ம கிடைச்ச வேல்யூ கூட ப்ளஸ் 2 ஆட் பண்ணி நம்ம எங்கே அடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கால்குலேஷன் பேலன்ஸ் இருக்குது. என்னது, இந்த இயர் அப்படிங்கிற இந்த காலமோட கால்குலேஷன் ஒன்று இருக்குது. ஃபிகர்ஸ் இன் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிற இதுக்கான கால்குலேஷன் இருக்குது. பொதுவாகவே நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஹெட்டிங் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன் ஃபைன் பண்ணுவோம். ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க, இங்கே உள்ளே வர வேல்யூஸ்லாம் நார்மலாக இதுக்கு முன்னாடி வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உள்ள வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது வேர்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம 10வது டிகிரியில் அடித்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே இருக்க வேர்டுக்கு மட்டும் நம்ம கால்குலேஷன் போடுவோம். ஆனால் இங்கே இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஸோ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இதோட கவுண்டிங் என்ன வருது, 4 டிஜிட்டில் இருக்குது. இதோட கவுண்டிங் என்ன, ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறப்போ 7 டிஜிட். 1 2 3 4 5 ஹைஃபன் இருக்கு இல்லையா, அதோட 5 6 7. ஸோ கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட். அப்போ இந்த காலமில் எது பெருசு, இந்த இயர்ஸ் தான் பெருசு, அதுதான் 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கான கால்குலேஷன் என்ன, ஃபஸ்ட்டு காலமோட இந்த லைன் வேல்யூவை எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 39, இதுதான் லைன் வேல்யூ, இதுதான் ஃபஸ்ட்டு காலம் சரிங்களா. 37 சரிங்களா, 37 மைனஸ், ஓகே 37 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின் என்ன 10 தானே. ஸோ லெஃப்ட் மார்ஜின் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 27 மைனஸ் காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம், இந்த வேல்யூஸ் தான் பெருசு, அது 7 டிஜிட்டில் இருக்குது சரிங்களா. அப்போது 7 அப்படியே எடுத்துக்கோங்க, மைனஸ் பண்ணுங்கள் 20 வரும், 20 வரும், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 10 வரும். அந்த 10 கூட நம்ம ஃபஸ்ட்டு மார்ஜின், அதாவது லெஃப்ட் மார்ஜின் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா, அதை கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு -10 லாஸ்ட்டில் +10 சரிங்களா. இதை வந்துட்டு மறந்துடாதீங்க. ஸோ அந்த மார்ஜின் வேல்யூவை கடைசி ஆட் பண்ணிங்கன்னா 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. 20வது டிகிரியில் நம்ம இந்த இயர் எல்லாமே அடிக்கிறோம் சரிங்களா. இது வந்துட்டு 20வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ இது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 7 டிஜிட்டில் இருக்குது. இப்போ இது வந்து 20வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம், 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போது 7 மைனஸ் 4 சரிங்களா. இதோட இது இயர் அப்படிங்கிறது எந்த டிகிரின்னு தெரியணும் இல்லையா, எந்த டிகிரியில் அடிக்கணும்னு தெரியணும் இல்லையா. அப்போ 7 மைனஸ் 4 டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 7 மைனஸ் 4 டிஃப்ரென்ஸ்னால் என்ன, நம்ம மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. அது தெரிஞ்சது தான், இருந்தாலும் முன் சொல்லிடுறேன். ஓகே, 7 மைனஸ் 4 டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 3 வருது, மைனஸ் பண்ணால் 3 வருது. அப்போது ஈவனாக விடணும் சரிங்களா. அப்போது முன்னாடி 2 வேல்யூவை விட்டுருங்க, மனசுக்குள்ளே விட்டுருங்க. முன்னாடி 2 வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ, டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுருங்க. 21, அதாவது 20வது ஸ்டார்ட் பண்ணுறோம், சாரி 20 21 விட்டால் 22வது டிகிரியில் நம்ம இயர் வந்துட்டு அடிக்கணும். ஓகேங்களா, கிளியராக இருக்குங்களா. ஓகே, இப்போ இதே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் 4 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ முன்னாடி 2 பின்னாடி 2, டிஃப்ரென்ஸ் 5 வருது, இல்லை டிஃப்ரென்ஸ் 2 வருது அப்படின்னா முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ விடணும் மனசுக்குள்ளே சரிங்களா. முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டால் அப்போ இது வந்து எந்த டிகிரி, அந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ணணும் டிகிரி ஓகேங்களா. இதுதான் சென்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பெருசுக்கு பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணுறது இப்படி தான் சரிங்களா. ஓகே, அடுத்து ஃபிகர்ஸ் இன் தௌசண்ட்ஸ். ஸோ இதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். இந்த ஃபிகர்ஸ் இன் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு காமனாக இருக்குது, அதாவது இந்த 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது. அப்போ அதுக்கான கால்குலேஷன் எப்படி போடணும்னா, இந்த 4 காலமோட வேல்யூ பார்க்கணும். வேல்யூ எதை பார்க்கணும், இதுதான் 4 காலமோட வேல்யூ சரிங்களா. இங்கே வந்திருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். இது 4ஐயுமே நீங்கள் ஆட் பண்ணணும். 10 9 7 12 இது 4ஐயுமே நீங்கள் கூட்டுனீங்கன்னா 38 வரும்
நாளையுமே ஆட் பண்ணிங்கன்னா 38 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் சரிங்களா. இங்கே வந்துட்டு எஸ் வரும் சரிங்களா. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்பேஸ் இல்லாமல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே ஃபிகர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடிக்கிறோம். இங்கே ஸ்பேஸ் வராது, இங்கேயும் ஸ்பேஸ் வராது. தௌசண்ட்ஸ் அடிச்சுட்டு ப்ராக்கெட் அப்படியே க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அங்கேயும் ஸ்பேஸ் வராது, இங்கேயும் மட்டும்தான் ஸ்பேஸ் வரும். ஃபிகர்ஸ் ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா. அப்போ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 22. ஸோ மைனஸ் பண்ணுங்கள். 38ல் 22 போச்சுன்னா உங்களுக்கு 16 வரும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 8 வருது சரிங்களா. அந்த 8 கூட ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன 37. அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ 8 கூட 37 ஆட் பண்ணால் 45. கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் நம்ம +1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். இது வந்துட்டு எப்போவுமே மறக்கக்கூடாது, இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. +1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம் ஃபார்மேட் பிரகாரம் சரிங்களா. அப்போ 46, 46வது டிகிரியில் நம்ம இந்த ஃபிகர்ஸ் இன் தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கிறோம் ஓகேங்களா. இப்போது எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ சென்டர் பண்ணணும் இல்லையா, அதாவது பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். மற்றதெல்லாம் எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நான் இப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஹெட்டிங்கெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து இந்த லைன் வந்துட்டு போடுறோம் ஓகேங்களா. எது எந்தெந்த டிகிரிங்கிறத நான் சொல்லிவிட்டு அடுத்து இங்கே இருக்கிற இந்த மேலே இருக்கிறத நான் வந்துட்டு எப்படி அடிக்கணுங்கிறத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த லைன் வந்துட்டு போடுறோம். லைன் போட்டதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஏர் கண்டிஷன்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லையா, ஏர் கண்டிஷன்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இயர் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த கண்டிஷனோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது மெயில், ஆர்டினரி கிளாஸ். ஓகே, இந்த காலமில் நம்ம இது எந்த டிகிரியில் அடிப்போம், இயர் எந்த டிகிரியில் வரும், இந்த இயர்ஸ்லாம் எந்த டிகிரியில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த காலம் வாங்க, இந்த காலமில் எது பெருசு, இதுதான் நம்மளுக்கு பெருசு சரிங்களா. ஸோ இது 10 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன, ஃபஸ்ட்டு காலமுக்கு நம்ம ஃபைன் பண்ண டிகிரி 39 சரிங்களா. அப்போ 39வது டிகிரியில் இதை வந்துட்டு நீங்கள் அடிப்பீங்க சரிங்களா. அந்த 10 டிஜிட்டில் இருக்கிறத அடிப்பீங்க ஓகேங்களா. அப்போது இதை என்ன பண்ணலாம், இந்த வார்த்தைகளையும் இந்த கிளாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பண்ணணும் சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி தான் சரிங்களா. இதோட கவுண்டிங் 10, இதோட கவுண்டிங் 6. அப்போ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள் சரிங்களா. சென்டர் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, ஆன்சர் 4 வரும். முன்னாடி 2 வேல்யூ விட்டுருங்க, பின்னாடி 2 வேல்யூ விட்டுருங்க. அப்போது இது வந்து நம்ம 39ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 39 40 விட்டுட்டா 41வது டிகிரியில் இந்த TIONED சரிங்களா, இந்த எழுத்துக்களை நம்ம வந்துட்டு அடிக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், இது வந்துட்டு 5 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10 டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். ஸோ 10 - 5 சரிங்களா. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 5 வரும். முன்னாடி 3 விட்டுருங்க, பின்னாடி 2 விட்டுருங்க. 5 முன்னாடி 3 பின்னாடி 2. அப்போ 39 40 41 விட்டால் 42வது டிகிரியில் இந்த கிளாஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து உள்ளே பாருங்கள். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது 5 டிஜிட், இதுவும் 5 டிஜிட். ஸோ இந்த வேல்யூ இங்கே போகும், இந்த வேல்யூ இங்கே வரும் சரிங்களா. அப்போ 24,06ன்னு வரும். ஸோ அதுவும் 5 டிஜிட் தான். இந்த வேல்யூ இங்கே போயிடும், இந்த வேல்யூ இங்கே வரும். அப்போ 22,40 அப்படிங்கிறது வரும், அதுவும் 5 டிஜிட். ஸோ இந்த காலங்கள் எல்லாமே 5 டிஜிட்டில் தான் இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி 5 டிஜிட் எந்த டிகிரி அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா. இந்த கிளாஸ் அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருந்துச்சு, அது 42வது டிகிரின்னு ஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் எல்லாமே 5 டிஜிட் தான். அப்போ 42வது டிகிரியில் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே அடிச்சிடறோம், ஏன்னா எல்லாமே 5 டிஜிட்டில் இருக்குது சரிங்களா. ஓகே, இது கிளியர். அடுத்து இந்த காலம் பாருங்கள், இதில் எது பெருசுன்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு கிளாஸ். இது எல்லாமே 5 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூவும் 5 டிஜிட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன, 51 சரிங்களா. 51வது டிகிரியில் ஃபஸ்ட் அப்படிங்கிறத அடிப்போம், கிளாஸ் அப்படிங்கிறத அடிப்போம். இங்கே இருக்கு இல்லையா அந்த 5 டிஜிட், இது இங்கே வரும். 10,56ங்கிறது இங்கே வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம அடிப்போம் 51வது டிகிரியில். 51வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம அடிப்போம். அதை விட கம்மியாக இருக்கும் இல்லையா, இப்போ 4 டிஜிட்டில் இருக்கும் இல்லையா. இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸில் நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச டிகிரியில் அடிச்சிட்டோம். ஆனால் உள்ளே இருக்க வேல்யூஸ் மற்றது கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போ இது பாருங்கள் 4 டிஜிட், இதுவும் 4 டிஜிட். ஸோ இது இங்கே வந்துச்சுன்னா இதுவும் 4, இதுவும் 4. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 வந்துட்டு டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. D மீன்ஸ் டெலீட். ஸோ 2 வராது. அப்போ 7,95 அடிப்போம். இதுவும் 4, இதுவும் 4.
ஸோ 5ஓட 4 வந்து சின்ன வேல்யூ. அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணணும்னா சென்டர் பண்ணக்கூடாது. சரிங்களா, இங்கே தான் நம்ம வந்துட்டு சென்டர் பண்ணுவோம். சரிங்களா, பெருசுக்கு சின்னதை இங்கே நான் சென்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆனால் உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பாருங்கள். அந்த பெரிய வேல்யூ எந்த டிகிரியில் அடிக்கிறோம். இப்போ இந்த உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே 5 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அது 51வது டிகிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மற்ற வேல்யூஸ் எல்லாமே 5ஐ விட கம்மியாக இருக்க வேல்யூஸ் எல்லாமே டிஜிட் வைஸ் அடிக்கணும். டிஜிட் வைஸ், சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் நம்பர்ஸில் வருது இல்லையா, அதனால். சரிங்களா, இதெல்லாம் வேர்ட்ஸாக வரல, நம்பர்ஸாக வருது. அதனால் நம்ம சென்டர் பண்ணாமல் டிஜிட் வைஸ் அடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூ அடிப்போம். அதாவது 10, 56 அப்படிங்கிறது இங்கே வரும். டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாலும் இது இங்கே வந்துடும். அப்போ இந்த வேல்யூ அடிப்போம். எத்தனாவது டிகிரியில்? 51வது டிகிரியில் இது அடிப்போம். டிஜிட் வைஸ் அப்படிங்கிறப்ப என்ன வரும்? இந்த கமாக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, கமாக்கு அப்புறம். ஓகேங்களா, கமாக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த 0க்கு நேராக தான் இந்த 3 அப்படிங்கிறது வரும். 51, 52வது டிகிரி. 0 எந்த டிகிரி? 52. அப்போ 52வது டிகிரியில் 3,92, 3,76, 4 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 52வது டிகிரியில் அடிக்கிறோம். டிஜிட் வைஸ் அடிக்கிறோம், சென்டர் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உள்ளே இருக்க வேல்யூஸில் பெருசு எதுவோ அது டிகிரி ஃபைண்ட் பண்ணிவிட்டு மற்ற இருக்க சின்ன வேல்யூஸ் எல்லாமே டிஜிட் வைஸ் அடிக்கணும், சென்டர் பண்ணக்கூடாது. கிளியர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது தேர்ட் காலமில் எது பெருசு? மெயில் வந்துட்டு 4 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? 7 டிஜிட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 57. அப்போது 57வது டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் 57வது டிகிரியில் அடிக்கணும். இப்போது இந்த 7க்கு இந்த 4 சென்டர் பண்ணணும். சரிங்களா, ஸோ நமக்கு சென்டர் பண்ணணும்னாவே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுருங்க. 57, 58 விட்டுட்டா 59வது டிகிரியில் மெயில் அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா, 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 57வது டிகிரியில் அடிப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும், டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாலுமே இந்த வேல்யூ இங்கே வரப்போ அதுவும் 7 டிஜிட்டில் தான் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்துட்டு 57வது டிகிரியில் நம்ம அடிப்போம். கிளியருங்களா? ஓகே, அடுத்து லாஸ்ட் காலம். இதில் ஹெட்டிங்கும் 8 டிஜிட், உள்ளே இருக்க வேல்யூஸும் 8 டிஜிட். ஓகேங்களா, அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 67. 67வது டிகிரியில் இந்த ஆர்டினரி அப்படிங்கிறத அடிக்கிறோம். 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 67 தான் நம்ம அடிப்போம். ஓகேங்களா, 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 67. இந்த காலமில் எல்லாமே 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான். சரிங்களா, அப்போ இது எல்லாமே 67வது டிகிரியில் அடிச்சிடுறோம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு ஒரு கிளியரன்ஸ்க்காக நான் சொல்லிடுறேன். சரிங்களா, நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கலாம். எகெயின் நான் சொல்லிடுறேன். இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸில் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டு, ஹெட்டிங் வந்துட்டு சின்ன டிஜிட்டாக இருக்குது அப்படின்னா அது பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணலாம். சரிங்களா, பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணலாம். ஆனால் வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் காலமே எடுத்துக்கோங்க. இது 7 டிஜிட்டில் இருந்துச்சு, இது 4 டிஜிட்டில் இருந்துச்சு. இது நம்ம சென்டர் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி சென்டர் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னேன். இப்போ இங்கே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3,09 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த காலமில் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த காலம்னா அப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இது எத்தனை டிஜிட்? 1, 2, 3, 4 டிஜிட். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 4 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த காலமில் எது பெருசுன்னு நம்ம பார்த்தோம்? 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது 57வது டிகிரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இது வந்து எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 4 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா டிஜிட் வைஸ் நம்ம அடிக்கணும். இந்த மாதிரி சென்டர் பண்ணக்கூடாது. டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி சென்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டர் பண்ணாமல் டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போது 8க்கு நேராக 9 வரும், 0க்கு நேராக 0, கமாக்கு நேராக கமா, இந்த 3க்கு நேராக 3 வரும். அப்போ இந்த 3 வந்து எந்த டிகிரியில் வருது? 57. ஓகேங்களா, 57, 58, 59, 60. 60வது டிகிரியில் நம்ம இதை வந்துட்டு அடிப்போம். அதாவது டிஜிட் வைஸ் சென்டர் பண்ண மாட்டோம். டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி சென்டர் பண்ணாமல் டிஜிட் வைஸ் அடிப்போம். இது ஒன்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண, அதாவது எகெயின் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேங்களா, இதே மாதிரி அடிங்க. அடுத்து இன்னொரு சில டவுட்ஸ் இருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரே லைனாக இல்லை.
இது இங்கே வந்துட்டு இயர் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, இங்கே வந்துட்டு 3 வார்த்தை இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, இங்கே மெயில், ஆர்டினரி, இங்கெல்லாம் ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத தெரியணும். இப்போ நம்ம எல்லாமே எந்தெந்த டிகிரியில் அடிப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி வந்தா சரிங்களா. ஸோ மல்டிபிள் வேர்ட்ஸாக இங்கே வந்திருக்கு. ஸோ இது எப்படி அடிக்கணும், ஃபஸ்ட்டு லைன் போட்டுருங்க. லைன் போட்டு அடுத்து செக் பண்ணுறப்போ எது வந்துட்டு பெருசாக இருக்குது, இது வந்து 3 வார்த்தைகள் இருக்குது. சரி, இதுதான் பெருசு. மற்றதெல்லாம் 2 1 தான் இருக்குது. அப்போ எது பெருசு, இதுதான் பெருசு. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இயர் எங்கன்னு அடிக்கணும் அப்படிங்கிறத தெரியணும். ஸோ மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணுங்கள். மைண்டுக்குள்ளே நான் சொல்கிறேன், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைனை விட்டுறலாம். பெருசு தான் எடுக்கணும். சரிங்களா. மேலே ஒரு லைன், இங்கே கோடு வருது, இந்த கோடையும் விட்டுறலாம். இந்த ஏர் அப்படிங்கிற இந்த வார்த்தையையும் கிளாஸையும் விட்டுறலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது, அதாவது TIONED அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அப்போ இந்த இயர், இந்த லைன், இதெல்லாம் ஒரே லைனில் அடிக்கலாம். இயரு இதுவும் ஒரே லைனில் அடிக்கலாம். இதுக்கு நேராக வேறு என்ன ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, மெயிலும் ஆர்டினரியும் ஒரே ஒரு வார்த்தை தான். சரிங்களா. அப்போது இது எல்லாமே ஒரே லைனில் வரும். இயர் அப்படிங்கிறதும் TIOND ஏர் கண்டிஷனோட கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, அந்த TIONED இதுவும் மெயிலும் ஆர்டினரியும் ஒரே லைன்லேயே வந்துடும். சரிங்களா. இங்கே எப்படி இருக்குது, 2ஆக இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணலாம், மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணுங்கள். மேலே 1 கீழே 1 விட்டுட்டோம். ஏர் கண்டிஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தையையும் கிளாஸையும் விட்டுட்டோம். ஸோ இதுக்கு நம்ம பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது 2க்கும் இடையில ஃபஸ்ட் அடிக்கணும். ஏர் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஏர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இதோட கண்டினியூஸ் வார்த்தைக்கும் இடையில இந்த கேப் இருக்கும் இல்லையா, இந்த கேப்பில் ஃபஸ்ட் அடிக்கணும். இந்த TIONED இந்த வார்த்தைக்கும் கிளாஸுக்கும் இடையில கிளாஸ் அடிக்கணும். சரிங்களா. ஸோ சென்டர் பண்ணி அடிக்கணும். ஸோ இது எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன் அடிச்சிடுறோம். ஏர் கண்டிஷனுங்கிறத வந்துட்டு அடிக்கிறோம். அடுத்த லைன் வர்றோம். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இயர் அடிப்பீங்க. சரிங்களா. இயர் எந்த டிகிரியோ அதை அடிப்பீங்க, எந்த டிகிரியில் அடிக்கணுமோ அதை அடிப்பீங்க. அடுத்து இங்கே வருவீங்க, TIONED இதை அடிச்சிருங்க. இதை அடிச்சுட்டு இங்கே வாங்க. மெயில் எந்த டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோமோ அதை மெயில் அடிங்க. ஆர்டினரி எந்த டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டிகிரியில் ஆர்டினரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இங்கே வந்துடுங்க. சரிங்களா. இங்கே வந்துட்டிங்கன்னா இது 2க்கும் சென்டர் பண்ணி தான் ஃபஸ்ட் அப்படிங்கிறத அடிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ரைட் சைடில், சரிங்களா, டைப்பிங் மிஷினில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலிங் இருக்கும். நம்ம பேப்பர் இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேப்பர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு, ஒரு பிளாக் கலர் ஒரு ரோல் மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அதுதான் ஹாஃப் டிக் வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி உங்கள் இன்ஸ்டியூட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் ஹாஃப் டிக் மூவ் பண்ணிங்கன்னா முன்னாடி போகும். சரிங்களா. ஸோ இதுக்கு இடையில வந்து நிற்கும். சரிங்களா. ஜஸ்ட் அது ஒரே ஒரு மூவ் தான் பண்ணணும். ரொம்ப மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைன்ஸ் தள்ளி போயிடும். அப்படி போகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மூவ் தான் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த ரோலரை ஒரு மூவ் பண்ணிங்கன்னா இது 2க்கும் இடையில வந்து நிற்கும். சரிங்களா. இது எந்த டிகிரி அப்படிங்கிறத பாருங்கள். 51வது டிகிரியில் இது அடிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அப்படிங்கிறத அடிச்சிருங்க. இது வரைக்கும் கிளியருங்களா. ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இங்கே இந்த ஃபஸ்ட் அப்படிங்கிறது இது 2க்கும் இடையில இருக்கும். இதை அடித்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட் அப்படிங்கிறது அடித்தாச்சு. அடுத்த லைன் வரணும். அடுத்த லைன் வரணும் அப்படிங்கிறப்போ அடுத்த லைனில் வந்து என்ன அடிக்கணும், கிளாஸ் அப்படிங்கிறத அடிக்கணும். சரிங்களா. இது எல்லாமே அடிச்சிட்டோம். இந்த கிளாஸ் தான் பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் வந்துட்டு அடிக்கணும். ஓகேங்களா. இப்போ சென்டரில் இருக்கனால, சரிங்களா, இது 2க்கும் இடையில இருக்க லைனில் இருக்கனால நம்ம கரெக்டாக வரணும். நெக்ஸ்ட் லைனுக்கு இந்த லைனுக்கு கரெக்டாக வரணும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் லெஃப்டில் லைன் ஸ்பேஸ் வைப்பீங்க இல்லையா, 1 1.5 2 2.5 அப்படிங்கிற அந்த லைன் ஸ்பேஸ் செட் பண்ணுவீங்கல்ல. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1ல் தான் வச்சு அடிப்போம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் இங்கே இடையில இருக்கனால அடுத்த லைனுக்கு கரெக்டாக வரணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், 1.5 வைங்க. 1.5ல் மூவ் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வாங்க. இங்கே வந்துடும் கரெக்டாக, அதாவது இந்த லைனுக்கு வந்துடும். சரிங்களா. இங்கே வந்துடும். அப்போ இது எந்த டிகிரி அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணிக்கோம். அந்த டிகிரியில் இதை அடிச்சிருங்க. ஓகேங்களா. இப்போ 1.5ல் வச்சு இதை அடிச்சிட்டிங்க, கிளாஸ் அடிச்சிட்டிங்க, இந்த லைனில் வந்து அடிச்சிட்டிங்க. எகெயின் நம்ம 1க்கு மூவ் பண்ணிடுறோம். மறந்துடாதீங்க, இது இடையில இருந்து இந்த லைனுக்கு வரணுங்கிறதுக்காக இது இடையில போகணும். இடையில இருக்க லைனுக்கு போய்கிட்டோம். கரெக்டான லைனுக்கு வரணுங்கிறதுக்காக 1.5 வச்சோம். அந்த லைன் டிக்கை வந்து 1.5 வச்சோம். இப்போ நம்ம இதை அடிச்சிட்டோம். இப்போ நார்மலாக யூஸ்வலாக நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தோம், 1ல் வச்சுருந்தோம் இல்லையா, அது 1க்கு மாற்றிடுங்க. 1 அப்படிங்கிற எதுக்கு மாற்றிட்டிங்கன்னா
இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இது அடிக்கணும். இதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ ரைட் சைடு ரோலரில் ஹாஃப் டிக் அப்படியே ஒரு ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கும் இடையில இது எந்த டிகிரியோ அதை அடிங்க. இப்போ இது வந்து சென்டரில் இருக்கும். நம்ம நார்மலாக இங்கே வரணும். அடுத்து இந்த கோடு போடுறதுக்கு இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ இதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் கிளாஸ் அப்படிங்கிறத அடித்து முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக இந்த லைனுக்கு வரணும். ஸோ 1.5 வச்சு இந்த லைனுக்கு வந்துக்கோங்க. எகெயின் நம்ம அந்த லைன்ஸ் டிக்கை வந்துட்டு 1க்கு மூவ் பண்ணிடணும். 1க்கு மூவ் பண்ணாமல் அடிச்சிட்டிங்கன்னா அது மாறிடும், தப்பாயிரும் இல்லையா. அதனால் 1.5 வச்சு லைனுக்கு வந்ததுக்கப்புறம் மறக்காமல் அந்த 1 அப்படிங்கிற லைன் டிக்குக்கு இங்கே மாறிக்கணும். இதை மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இப்படி தான். ரெண்டுக்கும் இடையில ஹாஃப் டிக் மூவ், ஜஸ்ட் அந்த ரோலரை மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வரும். ஸோ இடையில அதாவது நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா 1.5 வச்சு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு 1க்கு மூவ் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இதே மெத்தடை இதுக்கு ஃபாலோ பண்ணணும். கிளியராக இருக்குங்களா. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லைன் ஸ்பேஸ் 1 தான் வைப்போம். இதை மறந்துடாதீங்க. நம்ம அந்த 1.5 2 2.5 ஸ்பீடு கிடைக்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வைக்க மாட்டோம். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 15 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்க கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.